அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபிக்ஹ் பாடத்தில் ஜும்ஆ தொழுகை பெண்களுக்கு கடமையா அப்படிங்கிறத தான் இன்ஷால்லா தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜும்ஆ தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான தொழுகை அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே தெரியும் இல்லையா? அப்போ பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகை கடமையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கடமை இல்லை அப்படிங்கிறத சொல்லுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வந்து நமக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறான். சூரத்துல் ஜும்ஆல 62ல் 9வது ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு அழைக்கிறான். நம்பிக்கையாளர்களே அப்படின்னு பொதுவாக தான் அழைக்கிறான். இது வந்து குறிப்பிட்டு ஆணை மட்டும் கூப்பிட்டு சொல்லலை இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னா நம்பிக்கையாளர்களே அப்படிங்கிறதுல ஆண் பெண் 2 பேருமே அடங்குவாங்க. அப்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ நம்மளை அழைச்சா அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இதா நுதிய அழைக்கப்பட்டால். எதுக்காக அழைக்கப்பட்டால்? லிஸ் சலாத்தி தொழுகைக்காக அழைக்கப்பட்டால். எந்த தொழுகைக்காக? மின் யௌமில் ஜும்ஆதி ஜும்ஆ தினத்தன்று. ஜும்ஆ தினத்தன்று அந்த தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ் அவு அப்படின்னா நீங்கள் விரையுங்கள், வேகமாக போங்க. எதுக்காக அப்படின்னா இலா திக்ரில்லாஹி அல்லாஹ்வின் நினைவின் பக்கம். வதரு இன்னும் விட்டுவிடுங்கள். அல் பை அதாவது வியாபாரத்தை இன்னும் விட்டுடுங்க. ஜாலிக்கும் ஹைரு இதுதான் உங்களுக்கு ஹைரு, இதுதான் மிகச்சிறந்தது. லக்கும் உங்களுக்கு இதுதான் மிகச்சிறந்தது. ஜாலிக்கும் ஹைருல் லக்கும் அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்ததுன்னு நல்லா சொல்லிட்டு, இன் குன்தும் தஅலமூன் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறான். நான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்காக அழைக்கப்படும் போது அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஜும்மா தொழுகையில் நம்மளும் கலந்துக்கணும், பெண்களாக இருக்கக்கூடிய நம்மளும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் வந்து பொதுவாக தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண் பெண் இருபாலருக்குமான வசனமாக இருக்குது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பெண்களுக்கு விதிவிலக்குகள் இருக்குது, எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் பெண்களுக்கு ஜும்ஆ கடமையா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இல்லைன்னு சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படி இருக்குது. என்ன வழிகாட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன். ஓகேவா? அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன். ஜும்ஆ தொழுகை அப்படிங்கிறது, ஜமாத்தா தொழுவது அப்படிங்கிறது என்னவாம்? அலா குல்லி முஸ்லிமின் ஃபி ஜமாஅத்தி இல்லா அர்பஅத்தன். ஒவ்வொரு முஸ்லிக்குமே அது கடமை தான், 4 பேரை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லா அர்பஅத்தன் 4 பேரை தவிர. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துன் மம்லூக்குன் அடிமை, அப்புறம் அவ் இம்ராத்துன் பெண், அப்புறம் அவ் சபியோன் சிறுவன், அவ் மரீது நோயாளி. அப்போது இந்த 4 பேரை தவிர ஜும்மா தொழுகை ஜமாத்தா தொழுகிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே கடமையாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. அப்போது பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் என்ன? ஒன்று, நீ ஜும்மா தொழுகையில் கலந்துக்கலாம், இல்லைனா நீ வீட்டிலேயே இருந்து தொஹர் தொழுதுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது ஜும்மா தொழுகையில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதும், விரும்பினா இருக்கும் இடத்துலையே என்ன பண்ணலாம்? ஜும்மாவுக்கு பதிலாக தொஹர் 4 ரக்கா தொழுகை தொழலாம் அப்படிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது பெண்கள், அடிமைகள், நோயாளிகள், சிறுவர்கள் அப்படின்னு இந்த 4 கேட்டகரிஸை தவிர இவர்களை தவிர மற்றவர்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும்? ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய இல்லற பொறுப்புகளை பார்க்குறான். நமக்கு எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா? வீட்டில் நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் நலனும் வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து சலுகையாக வழங்கியிருக்கிறான்.
ஒரு பெண் வீட்டிலையே என்ன பண்ணலாம், தொஹர் தொழுதாலே ஜும்மாவுடைய கூலி கிடச்சிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது பெண்கள் வந்து ஜும்மாவுக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கு இல்லையா. பெண்கள் வந்து ஜும்மா தொழுகைக்கு போகலாம், அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குது. கடமை இல்லை அப்படின்னா கூட ஒரு பெண் வந்து ஆர்வத்தோட பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள தடை செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, லா தம்னஉ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தடுக்காதீங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹி, அதாவது அல்லாஹின் அடியார்களாகிய பெண்களை அல்லாஹின் பள்ளிவாசல்களுக்கு வருவதை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலையும் நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு தாராளமாக நம்ம போகலாம். கல்வி கற்கிறதுக்காகவோ இல்லை ஹுத்பா உரையை கேட்குறதுக்காகவோ ஒரு பெண் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறத இஸ்லாம் என்ன பண்ணுது, வரவேற்குது, தடுக்கலை அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதுக்கெல்லாம் என்ன முன்மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி தோழியரோட முன்மாதிரி இருக்குது. அமரா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்க வந்து பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் வெள்ளிக்கிழமை அன்று காஃப் வல் குர்ஆனில் மஜீத் அப்படிங்கிற 50வது அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து அதை கேட்டு 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 மெமரைஸ் பண்ணிட்டாங்க, மனனம் பண்ணிட்டாங்க, ஹிஃப்து பண்ணிட்டாங்க. எதை? காஃப் சூறாவை. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு வாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை அன்று காஃப் சூரா ஓதுவாங்க. அதை வந்து கேட்டு கேட்டு இவங்க மெமரைஸ் பண்ணிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் மிம்பரில் நின்று அந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இந்த அம்ரா அப்படிங்கிற இந்த பெண்மணி இவங்க வந்து ஜும்மா தொழுகையில் கலந்துகிட்டே இருந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய காஃப் அத்தியாயத்தை மனனமும் செஞ்சுருக்கிறாங்க. அப்போது பெண்கள் வந்து ஜும்மா தொழுகையில் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து இதை வந்து சும்மா நான் வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு ஜும்மா நாள் நான் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக போகாமல் என்ன பண்ணணும், இமாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க ஏதாவது தவறுதலாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜும்மாவில் ஜமாத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தொஹர் தொழ தேவையில்லை. திரும்பவும் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண தேவையில்லை, தொஹர் தொழ தேவையில்லை, 4 ரக்காத்து வந்து தொழ தேவையில்லை. வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கு போகாத சகோதரிகள் இருப்பாங்களே அவங்க வந்து வழக்கம் போல் தொஹர் தொழுதுக்கணும். தொஹர் 4 ரக்கா கண்டிப்பாக அந்த ஃபர்து வந்து தொழுதுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு போகும்போது நறுமணம் பூசக்கூடாதுன்னு தெரியும், எளிமையான ஆடை தான் அணியணும் அப்படிங்கிறதும் நமக்குலாம் தெரியும், சத்தம் போட்டு பேசுகிறதையும் தவிர்க்கணும் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மா அப்படிங்கிறது ஒரு வாராந்திர ஈது மாதிரி. அப்போது குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை, பள்ளிவாசலில் கற்றுக்கிட்ட விஷயங்களை அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய உறவுகளுக்கும் அதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அடிப்படை சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை பருவமடைந்த ஆரோக்கியமான ஊரில் தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் ஆண் மேலேயும் இது வந்து என்னது, இது ஜும்மா தொழுகை அப்படிங்கிறது ஃபர்து ஐன், அதாவது கட்டாய கடமை. ஆனால் பெண்களுக்கு என்னது, பெண்களுக்கு ஜும்மா தொழுகை அப்படிங்கிறது கடமை இல்லை. அவர்கள் என்ன பண்ணலாம், லொஹரையே தொழுதுக்கலாம், லொஹர் தொழுகிறது தான் அவங்க மேலே கடமையாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பள்ளிக்கு போய் ஜும்மாவில் கலந்து கொள்ளாத பெண்கள் அவங்க வீட்டிலையே தொஹர் 4 ரக்கா கண்டிப்பாக தொழணும். ஜும்மா தொழுகை முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் பெண்கள் வந்து தொஹர் தொழணும் அப்படின்னு சில பேர் நினச்சி வச்சுருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. தொஹர் நேரம் வந்துருச்சு, பாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, அதான் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணலாம், தொஹர் நேரம் வந்த உடனே வீட்டில் தாராளமாக அவங்க வந்து தொழலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஜும்மாவில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் வந்து பள்ளிவாசலுக்கு போய் இமாமோட இணைஞ்சு ஜும்மாவில் தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதுவே போதுமானது. அவங்க திரும்பவும் தொஹர் தொழ தேவையில்லை இல்லையா. அவங்களுக்கு வந்து ஜும்மாவுடைய முழு நன்மையும், இந்த 2 ரக்கா தொழுத நன்மை முழு நன்மையும் கிடச்சிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கணவரோ இல்லைன்னா பாதுகாவலரோ அவங்கள வந்து தடுக்கவே கூடாது.
இருந்தாலும் பெண்கள் வந்து அவங்க வீட்டிலேயே தொழுகிறது அவங்களுக்கு அதிக நன்மையாக தரும் அப்படிங்கிறதும் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு பெண்ணுக்குமே தெரியும். இப்போது சஃபரில் இருக்கும்போது, அதாவது பயணத்தில் இருக்கும்போது பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமையே கிடையாது. அவங்க வந்து தொஹர் தொழுகையே சுருக்கி கசரா செஞ்சு 2 ரக்காத்தா தொழுதுக்கலாம். ஆனால் இப்போ அவங்க வேறு ஊரில் போயிட்டாங்க. அந்த ஊரில் ஜமாத்து நடக்குது. அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இமாமை ஃபாலோ பண்ணி 2 ரக்காத்து ஜும்மா கண்டிப்பாக தொழணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து ஜும்மாவில் கலந்துக்கிற போது இமாம் வந்து உரை நிகழ்த்துவாங்க, அதாவது ஹுத்பா ஓதுவாங்களே, அந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஆண்களை மாதிரியே பெண்களும் எப்படி இருக்கணும், ஹுத்பா நேரத்தில் பேசவே கூடாது, மொபைலை பயன்படுத்துறது கூடாது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சைகை செஞ்சுக்கக்கூடாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஜும்ஆவுடைய நன்மை குறைஞ்சிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து ஜும்மாக்காக பள்ளிக்கு போகும்போது சில நிபந்தனைகள் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. சில கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹிஜாபு, உடல் உறுப்புகள், அப்புறம் அவங்களுடைய ஆபரணங்கள், இதெல்லாம் தெரியாத மாதிரி முறையான ஆடை அணிஞ்சிருக்கணும். வெளியே போகும்போதோ இல்லை பள்ளிக்கு போகும்போதோ நறுமணம் பூசுறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தனி இடவசதி இருக்கணும். ஆண்கள் பெண்கள் இந்த இடையில் வந்து கலப்பு ஏற்படாத மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு தனி இடத்துல தான் பெண்கள் தொழணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜும்மாவில் கலந்துக்கணும்னு ஆசை, ஜமாத்து தொழுகைக்கு வரணும்னு ஆசை, ஆனால் அவங்களால வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படிப்பட்ட சூழல்? அவங்களுக்கெல்லாம் சலுகை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடுமையான நோய் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் கலந்துக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் இயற்கை இடர்பாடுகள்லாம் ஏற்படுது, அந்த நேரத்தையும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைகள், அதுக்கப்புறம் நோயாளிகளை கவனிக்கக்கூடிய ஆள் இல்லாத நிலை, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதனாலேயும் நம்ம வந்து கலந்துக்கணும், தொழுகையில் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்குது, சலுகை இருக்குது. வீட்டிலையே நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே அந்தந்த வக்து தொழுகையை நம்ம தொழுதுக்க வேண்டியது தான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம். பெண்களுக்கு மார்க்கம் வழங்கியுள்ள எளிமையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் கல்வி கற்கிறதுக்கான உரிமையையும் ரொம்ப அழகாக வந்து இஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது தொழுகைகளையும் வணக்கங்களையும் அங்கீகரிப்பானாக. ஜும்ஆ நாளை சரியாக பயன்படுத்தும் பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போது நம்ம ஜும்ஆ தொழுகையில் கலந்துக்கிறதுனால பெண்களுடைய பங்களிப்பை பற்றி இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சமுதாயத்தில் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஜும்மா தொழுகை அப்படிங்கிறது பெண்களுக்கு கடமை இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு வர்றதையோ இல்லை ஜும்மா பேருரையை கேட்குறதையோ பங்கெடுக்கிறதையோ தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது பெண்கள் வந்து மார்க்க விழிப்புணர்வு பெறத்துக்காகவும் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய விவாதங்களில் தங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்காகவும் ஒரு வாய்ப்பாக இது அமையும். பெண்கள் வந்து ஜும்மா பேருரையை கேட்குறதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு மார்க்க கருத்துக்களை கற்பிக்கவும் முடியும், குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்குறதுக்கு பயனுள்ள தகவல்களையும் பெற முடியும். பெண்கள் வந்து ஜும்மா தொழுகையில் பங்கெடுக்கிறதன் மூலமாக சமுதாயத்தில் பிற பெண்களை சந்திக்கவும் முடியும், அவங்களோட உறவை வலுப்படுத்திக்கவும் முடியும். சிஸ்டர்ஹுட் அப்படிங்கிறது பில்ட் ஆகும். சமுதாய நிகழ்வுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும் முடியும். இது ஒரு வாய்ப்பாகவும் கிடைக்கும். பெண்கள் வந்து ஜும்மா தொழுகையில் பங்கெடுக்கிறதுனால அவங்களுடைய உரிமையாக இது வந்து கருதப்படுது. அதாவது அவங்க விரும்பினா பள்ளிவாசலுக்கு வரலாம், விரும்பினா இருக்கக்கூடிய இடத்துலையே அவங்க வீட்டிலையே தொஹர் தொழுகை தொழலாம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நவீன காலத்தில் பெண்களுக்கு பல சவால்கள் இருக்குது இல்லையா? ஜும்மா பேருரைகளில், ஜும்மா ஹுத்பாவில் இந்த சவால்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களால கேட்க முடியும். அதன் மூலமாக அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் முடியும். அதை வந்து அந்த சவால்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் வந்து கொடுக்கும். மார்க்க அடிப்படையிலையும் தீர்வு காணக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் இது இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பெண்கள் வந்து ஜும்மா பேருரையில் அதன் மூலமாக இந்த ஹுத்பாவின் மூலமாக மார்க்க கல்வி கற்கிறதுக்கும் அல்லாஹ்வை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இஸ்லாமிய நெறிமுறைகளை பற்றியும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.